வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். 4 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். அந்த 4 ஃப்ரேசஸையும் எந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்ல, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எதை யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி கத்துக்க போறோம். நெறைய சமயங்கள்ல இந்த நல்லது, நல்ல வேலை இத மாதிரி நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம். ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்றப்போ, "நீ அப்படி செஞ்சது ரொம்ப நல்லது, நல்ல விஷயம்" அப்படின்னு பாராட்டுவோம். அப்புறம் சில சமயங்கள்ல, "நீ அப்படி செஞ்சதும் நல்லதா போச்சு, இல்லன்னா இப்படி ஆயிருக்கும்" அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நல்ல ரிலீஃபோட, "நல்ல வேளை நீ அத பண்ண" அப்படியும் சொல்லுவோம் இல்லையா? "ஓ! இப்படி ஆயிடுச்சா? அதுவும் ஒரு வகையில நல்லது தான்" இப்படியும் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நெறைய விதமா நம்ம பேசுறோம் இல்லையா? இதையெல்லாம் சொல்றதுக்கு இங்கிலீஷ்லயும் நெறைய ஃப்ரேசஸ் இருக்கு. நம்ம அதையெல்லாம் தான் ஒன் பை ஒன் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற 4 ஃப்ரேசஸ். "இட்ஸ் குட் தட்", "இட்ஸ் அ குட் திங்", "ஜஸ்ட் அஸ் வெல்", "ப்ராபப்லி ஜஸ்ட் அஸ் வெல்" இந்த மாரி 4 ஃப்ரேசஸையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஜஸ்ட் அஸ் வெல் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் நீங்க இந்த மாரி கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃப்ரேஸ் இட்ஸ் குட் தட். இட்ஸ் குட் தட்ட பொறுத்தவரைக்கும் பெரிய எமோஷன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா நாம வந்து ஒரு விஷயம், அது நல்ல விஷயம் தான். அது நல்லது தான். அப்படி சொல்லிருவோம். ஸோ பிளாண்டா. ஸோ அந்த மாரி சொல்றப்ப தான் நம்ம அந்த இட்ஸ் குட் தட்ட யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒருத்தவங்க செஞ்ச ஒரு விஷயத்த அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனைய தீர்த்தது நல்ல விஷயம் தான். நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ்வளோதான். ஸோ நீ மன்னிப்பு கேட்டாய், அந்த பிரச்சனையை தீர்த்தாய். அது நல்ல விஷயம். அவ்வளோதான். ஸோ யூ அப்பாலஜைஸ்ட் அண்ட் சால்வ் த இஷ்யூ. இட்ஸ் குட் தட் யூ அப்பாலஜைஸ் அண்ட் சால்வ் த இஷ்யூ. ஸோ ஒருத்தவங்களோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்றாங்க, அப்புறம் நான் அத மன்னிப்பு கேட்டு அத சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம சிம்பிளா அப்ரிஷியேட் பண்றோம். அது நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் இட்ஸ் குட் தட் யூ அப்பாலஜைஸ்ட் அண்ட் சால்வ் த இஷ்யூ. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அவங்க சீக்கிரம் கிளம்பி போனதும் நல்லது தான். பாரு சன்செட் ஆறதுக்கு முன்னாடியே போயிடலாம்ல. ஸோ ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்றோம். இப்ப இதுல வந்து, "அப்பாடா! நல்ல வேலை." அந்த மாரி ரிலீஃப் அந்த மாதிரி ஒரு எமோஷன் கிடையாது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து இட்ஸ் குட் தட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க சீக்கிரம் கிளம்புனாங்க. தே லெஃப்ட் ஏர்லி. அதனால அவங்க சீக்கிரம் போயிரலாம். சன்செட்டுக்கு முன்னாடி போயிரலாம். தேல் ரீச் தேர் பிஃபோர் சன்செட். இட்ஸ் குட் தட் தே லெஃப்ட் ஏர்லி. தேல் ரீச் தேர் பிஃபோர் சன்செட். இட்ஸ் குட் தட் தே லெஃப்ட் ஏர்லி. தேல் ரீச் தேர் பிஃபோர் சன்செட். அவன் புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணதும் நல்லது தான். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவன் புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணான். ஹி இன்வெஸ்டட் வைஸ்லி. இட்ஸ் குட் தட் ஹி இன்வெஸ்டட் வைஸ்லி. ஸோ ஒருத்தவங்க செஞ்ச ஒரு விஷயத்த நம்ம வந்து நல்ல விஷயம், நல்லது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றோம். ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்றோம். இப்ப இட்ஸ் குட் தட் ஈஸியா இருந்தது இல்லையா? இத கூட நீங்க ட்ரை பண்ணலாம். "நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணது நல்ல விஷயம் தான். அது ரொம்ப நல்லது." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இத எப்படி சொல்லுவீங்க? ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் குட் தட் யூ ஹெல்ப்ட் ஹர். இட்ஸ் குட் தட் யூ ஹெல்ப்ட் ஹர். சரி. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது, இட்ஸ் அ குட் திங். இட்ஸ் அ குட் திங் பார்த்தீங்களான்னா, ரிலீஃப். ஐயோ! நல்ல வேளை நான் இத செஞ்சேன். அத பார்த்ததும் நல்லதா போச்சு. ஸோ இந்த எமோஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாரி இடத்துல தான் நம்ம இட்ஸ் அ குட் திங்க யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, நல்ல வேளை நம்ம சீக்கிரம் கிளம்புனோம். இல்லன்னா ட்ரெயின மிஸ் பண்ணியிருப்போம். அப்படியே கடைசி நிமிஷத்துல போய் நீங்க ஒரு வழியா அப்படியே ட்ரெயின புடிச்சுட்டீங்க. நல்ல வேளை நம்ம கிளம்புனோம். இல்லன்னா நம்ம ட்ரெயின மிஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பா. ஸோ இந்த மாரி சொல்றப்பவே ஒரு ரிலீஃப் வரும் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு தான் நாம இட்ஸ் அ குட் திங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி சென்டென்ஸ் தான். ஸோ இட்ஸ் அ குட் திங் வி லெஃப்ட் ஏர்லி. முன்னாடி வந்து யாருக்கோ நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொன்னோம். அவங்க சீக்கிரம் கிளம்புனது நல்லது தான். சீக்கிரம் போயிடுவாங்கல்ல. அந்த மாரி ரொம்ப சாதாரணமா சொன்னோம். இப்போ நமக்கு நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றோம். நல்ல வேளை நம்ம சீக்கிரம் கிளம்புனோம். அப்படி சொல்றோம். ஸோ இட்ஸ் அ குட் திங் வி லெஃப்ட் ஏர்லி. அதர்வைஸ் வி வுட் ஹவ் மிஸ்ட் த ட்ரெயின். மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாஸ்ட்ல நடக்காத ஒரு விஷயத்தை ஒருவேளை இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றப்ப தான் அந்த வுட் ஹேவ், குட் ஹேவ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல செய்திருப்போம், அப்படி ஆயிருக்கும் அப்படின்றதுனால வுட் ஹேவ். We would have missed the train. It's a good thing we left early. Otherwise, we would have missed the train. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இதே மாரி பார்க்கலாம். நல்ல வேளை நான் கிளம்புறதுக்கு முன்னாடி போய் அடுப்ப பார்த்தேன். அத அப்படியே ஆன்லயே விட்டுட்டேன். அப்படி நம்ம சொல்றோம். ஸோ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அடுப்ப பார்த்ததும் நல்லதா போச்சு. பாரு அத ஆன்லயே விட்டுருக்கேன். இப்ப தான் ஆஃப் பண்ணேன். இந்த மாரி நம்ம சொல்றோம். ஸோ ரிலீஃப். I checked the stove before leaving. நான் அடுப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தேன். I checked the stove before leaving. அத ஆன்லயே விட்டுட்டேன். I had left it on.
It's a good thing I checked the stove before leaving. I had left it on. நல்ல வேலை நீ எனக்கு இன்னைக்கு ஈபி பில் கட்டணும்னு ஞாபகப்படுத்தின, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எல்லாத்துலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷன் ரிலீஃப் அப்பாடா நல்ல வேலை. ஸோ அந்த ஃபீல் வருது இல்லையா? அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம இட்ஸ் அ குட் திங் யூஸ் பண்றோம். ஸோ நீ எனக்கு கரண்ட் பில்லை ஞாபகப்படுத்தினாய். யூ ரிமைண்டட் மீ அபௌட் தி ஈபி பில். யூ ரிமைண்டட் மீ அபௌட் தி ஈபி பில். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். டுடே இஸ் த டியூ டேட். It's a good thing you reminded me about the EB bill. Today is the due date. இப்போ இவ்வளோ நேரம் இட்ஸ் அ குட் திங் பார்த்தோம். ஸோ அதில் என்ன மாதிரி ஒரு ரிலீஃப் அதை நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் நம்மளுடைய சென்டென்சஸில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் அஸ் வெல். நீங்கள் தமிழ் வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் திங் மாதிரியே அதுலேயும் நல்ல வேலை நல்லதாக போச்சு அந்த மாதிரி தான் வரும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எமோஷன். இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு பண்ணலை, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்குது. நல்ல வேலை அதுவும் நல்லது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்ல வேலை அப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம அதை வச்சு நம்ம வந்து ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைக்குது. பரவாயில்ல அதுவும் நல்லதுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் ஆக்சுவலாக ஊட்டி போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னால் ஊட்டி ட்ரிப்புக்கு போக முடியல. ஆனால் அதுவும் நல்லது தான். நல்ல வேலை நான் போகல, அங்கே பயங்கர மழை பெய்தான் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம் அது நல்லது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப தான் நாம் ஜஸ்ட் அஸ் வெல்லை யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்ல வேலை அப்படின்னு நம்ம அப்புறமா நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஊட்டிக்கு போக முடியல. ஐ குடின்ட் கோ ஆன் த ட்ரிப் டு ஊட்டி. பட் அதுவும் நல்லது தான். பட் ஜஸ்ட் அஸ் வெல் அங்கே பயங்கர மழை பெய்யுதான். ஐ ஹியர் தெர் இஸ் ஹெவி ரெயின். ஐ குடின்ட் கோ ஆன் த ட்ரிப் டு ஊட்டி. பட் ஜஸ்ட் அஸ் வெல் ஐ ஹியர் தெர் இஸ் ஹெவி ரெயின். இப்போ இதே விஷயத்த நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சொல்லலாம். இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல் ஐ குடின்ட் கோ ஆன் த ட்ரிப் டு ஊட்டி. ஐ ஹியர் தெர் இஸ் ஹெவி ரெயின். இப்படி நீங்கள் சொல்கிறப்ப நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா நல்ல வேலை நான் ஊட்டி ட்ரிப்புக்கு போக முடியல, அங்கே பயங்கர மழை பெய்யுதான் அப்படி சொல்கிறோம். ஸோ நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் எதிர்பாராமல் நடக்குது, நம்ம தெரிஞ்செல்லாம் பண்ணல, எதேச்சியாக நடக்குது. பட் அதுவும் நல்லது தான், நல்ல வேலை அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற இடங்கள தான் நம்ம வந்து இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வேலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம அடுத்து சொல்ல போகிறோம். உனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? இல்லை இன்டர்வியூ தள்ளி போயிடுச்சு, நல்ல வேலை தள்ளி போயிடுச்சு, நான் இன்னும் சரியாக ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த இன்டர்வியூ இஸ் போஸ்ட்போன்ட் பட் இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல். நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, ஐ ஹாவன்ட் ப்ரிப்பேர்ட் வெல் yet. The interview is postponed but it's just as well. I haven't prepared well yet. ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல்லும் இட்ஸ் அ குட் திங்கும் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நமக்கு தோணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடையை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு எடுத்துகிட்டு போகல, சும்மா எப்போவுமே என் பேக்கில் ஒன்று போட்டு வச்சுருப்பேன், மழை வந்துருச்சு. அப்போது நான் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல்ல யூஸ் பண்ணலாம், ஏன்னா எதேச்சியாக நான் போட்டிருந்தது எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. அந்த இடத்துல இட்ஸ் அ குட் திங்கும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில இடங்களில் நீங்கள் வந்து இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதேச்சியாக நடந்தது, எதிர்பாராமல் நடந்தது, அது நன்மையில் முடிஞ்சிச்சு, நல்ல வேலை அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற இடங்கள்ல நீங்கள் இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல்ல யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். நான் இது ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சி ரொம்ப அதை வாங்க ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது ஏதோ ஒரு காரணத்தால் வாங்க முடியல. பட் நான் வாங்காததும் நல்லது தான், ஏன்னா என்னோட சிஸ்டர் எனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ டிடன்ட் பை இட் பட் இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல். என்னோட சிஸ்டர் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டா. மை சிஸ்டர் ஹேஸ் ஆல்ரெடி பாட் ஒன் ஃபார் மீ. மை சிஸ்டர் ஹேஸ் ஆல்ரெடி பாட் ஒன் ஃபார் மீ. நம்ம இந்த இடத்துல இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல்ல முன்னாடி வச்சு சொல்கிறோம். இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல் ஐ டிடன்ட் பை இட். மை சிஸ்டர் ஹேஸ் ஆல்ரெடி பாட் ஒன் ஃபார் மீ. ஸோ தேவையில்லாமல் எதுக்கு வேஸ்ட் ரெண்டு, வாங்காததும் நல்லது தான், நல்ல வேலை நான் அதை வாங்கலை இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராபபிளி ஜஸ்ட் அஸ் வெல். இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல்லுக்கும் இந்த ப்ராபபிளி ஜஸ்ட் அஸ் வெல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ ப்ராபபிளி ஜஸ்ட் அஸ் வெல்லை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து சாதாரணமாக நினச்ச ஒரு விஷயந்தான், நடக்கணும்னு எதிர்பார்த்த விஷயமா கூட இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் அது நடக்கலைங்கிறப்போ நம்ம மனசை தேத்திக்கிற மாதிரி பரவாயில்ல அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஒரு வேளை நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அது கிடைக்கணும்னு நினைக்கிறோம், பட் கிடைக்கல. அப்போ பரவாயில்ல 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும்,
அது ஒரு வகையில் நல்லது தான், வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வந்து ப்ராபப்ளி ஜஸ்ட் அஸ் வெல்லை யூஸ் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒன்று, ஒருத்தர் வரல, அவன் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு வகையில் நல்லது தான், எனக்கும் அவனுக்கும் ஒத்தே போகாது, அப்படி டக்குனு ஒரு சண்டை வந்துடும் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ அவன் வரல, ஹி டிடன்ட் கம். எப்படி இருந்தாலும் எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும், எங்களுக்குள்ள ஒத்தே போகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒத்தே போகாது அப்படின்றதுக்கு நம்ம கெட் அலாங், டோன்ட் கெட் அலாங், வி டோன்ட் கெட் அலாங், ஹி டிடன்ட் கம், இட்ஸ் ப்ராபப்ளி ஜஸ்ட் அஸ் வெல், வி டோன்ட் கெட் அலாங் அப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எடுத்துக்கலாமே, நீ அவகிட்ட சொல்லிட்டியா? இல்லை நான் எதுவும் சொல்லலை. அது ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது ஒரு வகையில் நல்லது தான், ப்ராபப்ளி ஜஸ்ட் அஸ் வெல். ஸோ ஐ டிடன்ட் சே எனிதிங் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறப்போ ப்ராபப்ளி ஜஸ்ட் அஸ் வெல், வி டோன்ட் நோ ஹவு ஹி வுட் ரியாக்ட். நமக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியாது, சரி சொல்லாத வரைக்கும் நல்லது தான் அப்படி சொல்கிறோம். ஸோ ப்ராபப்ளி ஜஸ்ட் அஸ் வெல், வி டோன்ட் நோ ஹவு ஹி வுட் ரியாக்ட். இப்போ இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இட்ஸ் குட் தட், இட்ஸ் அ குட் திங், ஜஸ்ட் அஸ் வெல், ப்ராபப்ளி ஜஸ்ட் அஸ் வெல். பட் நம்ம இந்த இடத்துல ப்ராபப்ளி ஜஸ்ட் அஸ் வெல் கொடுக்கல. ஸோ மற்ற விஷயங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவள் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டது நல்லது தான், இது வந்து சாதாரணமாக சொல்கிறது. என்னோட ஒய்ஃப் இன்னைக்கு லஞ்சு சமைக்காததும் நல்லதாக போச்சு, என்னோட ஃப்ரெண்டு வந்து பிரியாணி அனுப்பிச்சிட்டார் அப்படி சொல்கிறோம். ஸோ எதேச்சியாக நடந்தது, சாதாரணமாக நடந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து நல்ல வேலை அப்படி சொல்கிறோம். அப்புறம் ரிலீஃப். ஸோ அதில் பாரு, அதில் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, நல்ல வேலை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணான். ஸோ அந்த ரிலீஃப், அதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கான்டெக்ஸ்ட்டை பார்த்து கரெக்டாக போடுங்க. ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த எமோஷனும் இல்லை, அப்போ இட்ஸ் குட் தட் ஷீ லேர்ன் டு ட்ரைவ். செகண்டை பொறுத்த வரைக்கும் எதேச்சியாக நடந்த ஒரு விஷயம், ஒய்ஃப் வந்து பிளான் பண்ணியெல்லாம் லஞ்சு சமைக்காமல் இல்லை, ஐயோ லஞ்சு சமைக்கலையே நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை அவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். ஸோ அப்போ ஜஸ்ட் அஸ் வெல் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். மை ஒய்ஃப் டிடன்ட் குக் லஞ்ச் ஜஸ்ட் அஸ் வெல் அஸ் மை ஃப்ரெண்ட் சென்ட் அஸ் பிரியாணி. நல்ல வேலை அவள் திரும்பவும் செக் பண்ணான். ஸோ அந்த நல்ல வேலை அது ரிலீஃப், இட்ஸ் அ குட் திங் ஷீ செக்ட் அகெயின். ஸோ இந்த வீடியோவில் நாம இட்ஸ் குட் தட், இட்ஸ் அ குட் திங், ஜஸ்ட் அஸ் வெல் அண்ட் ப்ராபப்ளி ஜஸ்ட் அஸ் வெல், இந்த 4 ஃப்ரேசஸை பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.